لا إله إلا الله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم: اللهم هؤلاء أهل بيتي فاذهب عنهم الرجس وطهرهم تطهيرا، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் ஹதரத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், வலிமார்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும், நம்முடைய மஹல்லாவிலே ஊரிலே இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும், பரக்கத்து பொருந்திய இந்த உம்மத்தினர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. புனிதமான ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே அல்லாஹ்வினிடத்தில் புனிதமான இடமான அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலிலே உலக மக்களில் ஆக புனிதமானவரான ஹதரத் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு சில விஷயங்களை பேசுவதற்காக வேண்டி நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே எல்லா ஊர்களிலேயும், எல்லா பள்ளிவாசல்களிலேயும், எல்லா மிம்பர்களிலேயும், ஜும்ஆவினுடைய எல்லா உரைகளிலேயும் சொல்லப்படக்கூடிய ஒரே பெயர், ஒரே நாமம், முஹம்மத் என்கின்ற ஒரு பெயர். ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை குறித்து, அவர்களுடைய சிறப்பை குறித்து, அவர்களுடைய குடும்பத்தார்களை குறித்து, அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகளை குறித்து, அல்லாஹ் பெருமானாரை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்பதை குறித்து, இப்படி பல தலைப்புகளில் உலகம் முழுக்க பெருமானார் அவர்களை குறித்தும் அவர்களுடைய வரலாற்றை குறித்தும் பேசப்படுகின்றது. மற்ற நபர்களுடைய வரலாறை பேசுவதற்கும் பெருமானாரினுடைய வரலாறை பேசுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. மற்றவர்களுடைய வரலாறு என்பது அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அவர்களுடைய வரலாறை படிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனால் பெருமானார் அவர்களுடைய வரலாறை கேட்பது, அவர்களை குறித்த விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பது ஒரு முஸ்லீமினுடைய, ஒரு முஃமினினுடைய, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். குல், நபியே நீர் கூறுவீராக, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படட்டும், வ அத்தீஉர் ரசூல், அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படட்டும். அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நீங்கள் பெருமானார் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக. பெருமானார் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் பெருமானார் அவர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் உலகம் முழுக்க மீலாது விழா என்கின்ற பெயரிலே பெருமானார் அவர்களை குறித்து பேசப்படுகின்றது. நிறைய மக்களுக்கு பெருமானார் அவர்களை குறித்து
ஒரு சில விஷயங்களாவது அவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்பதாக சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இது போன்ற மீலாது விழாக்கள். இந்த 12 நாட்களில் பேசப்பட்ட செய்திதான் நிறைய மக்களுக்கு பெருமானார் அவர்களை அறிமுகப்படுத்தி பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்தும் வரலாறை குறித்தும் நிறைய மக்களுக்கு கொண்டு சேர்த்தது இது போன்ற மீலாது விழாக்கள் தான். அந்த அடிப்படையிலே நம்முடைய நகர ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாக இந்த 12 நாட்களில் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பெருமானாரை குறித்து பேசப்படுகின்றது. அதன் வகையிலே இன்றைக்கு நாம் பேச இருப்பது பெருமானார் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பம் என்பதை குறித்து நாம் பேச இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவது எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் அடிப்படையான விஷயமோ அதே போன்று பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்களை பிரியப்படுவதும் என்பதும் இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அஸ்திவாரத்திலே கட்டுப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீர் கூறுவீராக, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களிடத்திலே எந்த ஒரு கூலியையும் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, ஆனால் உங்களிடத்தில் நான் ஒன்றை கேட்கின்றேன், மவத்தத ஃபில் குர்பா, நீங்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் நேசிக்க வேண்டும், அவர்களின் மீது நீங்கள் அளவு கடந்த அன்பு செலுத்த வேண்டும் என்பதை மாத்திரம் நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன் என்பதாக நபியே நீங்கள் கூறுவீராக என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய குடும்பத்தை பிரியப்பட வேண்டும் என்பதாக கட்டளையிட்டிருக்கின்றான். பெருமானார் அவர்களின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய நிறைய உதவிகள், நிறைய உபகாரங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பிய எல்லா உம்மத்துகளையும் விட, எல்லா சமுதாய மக்களையும் விட உயர்ந்த சமூகம் இந்த சமூகம். காரணம் என்ன? எந்த ஒரு காரணமும் இல்லை. இவர்கள் பெருமானார் அவர்களுடைய சமூகம், என்னுடைய ஹபீப், என்னுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம். எனவே இவர்கள் சிறந்த சமூகம். நமக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய சமூக மக்கள் மிக கொடுமையான முறையிலே அவர்கள் வேதனை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பனி இஸ்ரவேலர்களிலே ஒரு கூட்டம் அவர்களுடைய உருவங்களை மாற்றி அல்லாஹ் பன்றியாக, குரங்குகளாக அல்லாஹ் அவர்களை மாற்றி அவர்களை அழித்திருக்கின்றான். ஒரு சில சமூக மக்கள் அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாக பூமி பிளந்து அதற்குள்ளே அவர்கள் ஆழ்த்தப்பட்டு அந்த முறையிலே அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சில சமூகம் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் பெயரே இல்லாத அளவிற்கு ஒட்டுமொத்தமாக சில சமூகங்களை அல்லாஹ் அளித்திருக்கின்றான். ஆனால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமூகம், அந்த சமூகத்திற்கு உருவமாற்றம் என்கின்ற வேதனையை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கின்றான். பூமி பிளந்து அவர்கள் உள்ளே செல்வது போன்ற வேதனைகளை அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கின்றான். இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக நான் அழிக்க மாட்டேன் என்பதை அல்லாஹ் வாக்களித்து இருக்கின்றான். இது போன்ற வேதனைகளை விட்டு நாம் பாதுகாக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் நாம் பெருமானார் அவர்களுடைய உம்மத்தாக, அந்த சமூகமாக நாம் இருப்பதுதான். இது போன்ற உலகத்தில் நிறைய உபகாரங்களை பெருமானார் அவர்களின் மூலமாக நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாளை கபரிலே கொண்டு போய் வைத்தாலும் அங்கே ஒரு கேள்வி உண்டு, மன் நபியுக, உன்னுடைய நபியார் என்பதாக. அங்கேயும் பெருமானார் அவர்களுடைய உபகாரம் ஒவ்வொரு முஃமினுக்கும் தேவைப்படுகின்றது. நாளை மஹ்ஷர் மைதானத்திற்கு சென்றால் மக்கள் எல்லாம் தண்ணீர் தேடி அலையக்கூடிய அந்த சமயத்திலே ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து பெருமானார் அவர்கள் நமக்கு தண்ணீர் புகட்டுவார்கள். நாளை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் எங்கே செல்வது என்பதாக தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே தன்னுடைய ஷஃபாஅத் என்கின்ற சிபாரிசின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை பெருமானார் அவர்கள் சுவனத்திற்கு அழைத்து செல்வார்கள். இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் அவர்களின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய உபகாரங்களும் உதவிகளும் எத்தனையோ ஏகப்பட்ட உதவிகளை பெருமானார் அவர்களின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு உபகாரங்கள் செய்த பெருமானார் அவர்களுக்கு நீங்கள் எந்த கூலியும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரே ஒரு காரியம், பெருமானாரை பிரியப்படுங்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் பிரியப்படுங்கள். அல்லாஹ் இருக்கானே, அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில்
பெருமானார் அவர்களினுடைய குடும்பத்தார்களை உயர்த்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 22ஆம் ஜுசுவினுடைய ஆரம்ப பக்கத்தில் ஒரு வசனம் இருக்குது. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். பெருமானார் அவர்களுடைய குடும்பமான அஹ்ல் பைத்துகளே, அல்லாஹ் பிரியப்படுவதெல்லாம் லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, எல்லா விதமான அசுத்தங்களை விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும், வயுத்தஹிரகும் தத்ஹீரா, உங்களை மென்மேலும் பரிசுத்தப்படுத்துவதற்கே அல்லாஹ் நாடுகின்றான் என்பதாக அந்த குடும்பத்தார்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான். உலக குடும்பங்களிலேயே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தை எல்லா விதமான அசுத்தங்களை விட்டும் நீக்கி நான் அந்த குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டினார். நாம் ஒவ்வொரு தொழுகையும் தொழுகின்றோம். ஒவ்வொரு தொழுகையினுடைய கடைசி இருப்பு இருக்குல்லை, அந்த கடைசி இருப்பில் நம்ம ஸலவாத் ஓதுறோம். என்ன ஸலவாத் ஓதுறோம்? தரூதே இப்ராஹிம் என்கின்ற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் பெருமானார் அவர்களின் மீது நீ கிருபை செய்வாயாக, வ அலா ஆலி முஹம்மத், பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீது நீ கிருபை செய்வாயாக. இந்த குடும்பம் ஆள் அப்படின்னு சொன்னா என்னது? அரபியில் ஆள் என்பதாக சொன்னால் குடும்பம் என்பதாக சொல்லப்படும். நம்ம ஸலவாத் ஓதுறோம் பெருமானாருடைய குடும்பத்தாரின் மீது யா அல்லாஹ் நீ கிருபை செய்ன்னு சொல்லி. ஆனால் இந்த ஆள் என்பதை கொண்டு நோக்கம் யார் என்பதாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? முஸ்லீம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. பெருமானார் அவர்களே சொல்லுகின்றார்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள் யார் என்பதாக. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருத்தங்க. அவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. பெருமானார் அவர்கள் ஒரு தடவை ஒரு சபையில் இருக்கிறாங்க. அந்த சபையிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் அவர்களுடைய அன்பான அருமையான புதல்வி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. பெருமானார் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழைக்கிறாங்க. ஃபாத்திமா அவர்களே இங்கே உட்காருங்க என்பதாக தனக்கு அருகாமையிலே உட்கார வைக்கிறாங்க. ஒரு போர்வையை எடுத்து அந்த போர்வையை அந்த 2 பேர்த்து மேலே அப்படியே பொத்திக்கிறாங்க. அடுத்தபடியாக ஃபஜாஅஹு அலியுன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. ஃபஅத்ஹலஹா, அவங்களையும் அழைக்கிறாங்க. அந்த போர்வைக்குள்ளே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நுழைத்துக் கொள்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பெருமானார் அவர்களுடைய அன்பான பேர குழந்தைகள் வராங்க. அந்த 2 நபர்களையும் அழைக்கிறாங்க. அந்த போர்வைக்குள்ளே அவர்கள் சேர்த்துக் கொள்கின்றார்கள். அந்த போர்வையை பெருசா விரித்து எல்லாரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹாஉலாயி அஹ்லு பைத்தி, இதோ இந்த போர்வைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நபர்கள் இவர்கள் என்னுடைய குடும்பத்தார்கள். ஃபஅத்ஹிப அன்ஹுமர் ரிஜ்ஸ், இவர்களை விட்டு எல்லா அசுத்தங்களையும் நீ நீக்கிவிடு. வதஹிர்ஹும் தத்ஹீரா, இந்த என்னுடைய குடும்பத்தார்களை நீ பரிசுத்தப்படுத்திவிடு என்பதாக பெருமானார் அவர்கள் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டி துஆ செய்கிறாங்க. இப்போ இதை பார்க்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் அவர்களுடைய மனைவி. அப்போ அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த குடும்பத்தில் நான் இல்லையா என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், யா உம்மு சலமா அவர்களே, அன்தி அலா ஹைரின், நீங்களும் இதே நலவின் மீது இருக்கின்றீர் என்பதாக சொல்லி மனைவிமார்களையும் பெருமானார் அவர்கள் அந்த குடும்பத்தார்களோடு சேர்த்து கொண்டார்கள். அப்ப இந்த ஆள் பெருமானார் அவர்களுடைய குடும்பம் என்று சொன்னால் பெருமானார் அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் திருமணத்தின் மூலமாக ஏற்பட்ட மருமகன் என்கின்ற உறவும் பேர குழந்தைகளும் பெருமானார் அவர்களுடைய மனைவிமார்களும் அவர்களுடைய சந்ததியினர்கள் அனைவருமே பெருமானார் அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பமாக தீனிலே அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். அந்த குடும்பத்தார்களை நேசம் கொள்வதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் எல்லா சமயத்திலேயும் அவர்களை பின்பற்றுவதையும் ஷரீஅத் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றது. எல்லா சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பெருமானார் அவர்களுடைய குடும்பம் என்பதாக சொன்னால் அந்த குடும்பத்தை கண்ணியப்படுத்துவாங்க. எந்த ஒரு இடத்திலேயும் அவர்களுடைய உள்ளம் நோகக்கூடிய அளவிற்கு, அவர்களுடைய உள்ளம் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு எந்த சஹாபாக்களும் நடந்து கொள்ள மாட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்களை நோவினை செய்யாத ஒரு சில காரியங்கள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். தஹர் என்பதாக ஒரு சூரா 23வது ஜுஸுல அந்த சூரா இருக்குது.
29ஆம் ஜுஸுல. அந்த சூறால ஒரு ஆயத்து வருது, வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி. சில நல்லடியார்கள் அவர்கள் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெறுவதற்காக வேண்டி ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்கின்றார்கள். மிஸ்கீனன், ஏழைகளுக்கும் உணவளிக்கின்றார்கள். வயதீமன், தாய் தந்தை இல்லாத யதீம்களுக்கும் உணவளிக்கின்றார்கள். வ அசீரன், கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார் என்பதா அல்லாஹ் சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த ஆயத்து எப்போ இறங்குது அப்படின்னு சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்திலேயும் அவர்களுடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் தான் இந்த ஆயத்து இறங்குது. ஒரு தடவை அந்த 2 தம்பதிகள் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஏழை ஒருத்தர் ஏதாச்சும் உணவு இருந்தால் கொடுங்க என்பதாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ வீட்டில் 3 ரொட்டி துண்டு இருக்குது. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேர் இருக்கிறோம், 3 ரொட்டி துண்டு இருக்குது, ஒரு ரொட்டி துண்டை யதீமுக்கு அந்த ஏழைக்கு கொடுத்துடலான்னு சொல்லி அந்த ஏழைக்கு கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நேரம் கழியுது, ஒரு யதீமான ஒருத்தர் வராரு, தாய் தந்தை இல்லாத குடும்பம் இல்லாத ஒருத்தர் வராரு, ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாச்சும் கொடுங்க என்பதாக கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுபடியும் 2 ரொட்டி துண்டுகளில் ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அந்த யதீமுக்கு கொடுத்துட்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போகுது, ஒரு கைதி ஒருவர் கேட்குறாரு, ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாச்சும் கொடுங்க என்பதாக கேட்ட உடனே 3வது ரொட்டி துண்டையும் எடுத்து அந்த கைதிக்கு கொடுத்துட்றாங்க. இந்த செயல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆக பிடித்தமான செயலாக ஆகி போகின்றது. உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான், வயுத்இமூன அத்ஆம, என்னுடைய சில நல்ல அடியார்கள் அவர்கள் உணவை கொடுக்கின்றார்கள், அலா ஹுப்பிஹி, என்னுடைய பிரியத்தை அடைவதற்காக வேண்டி, யதீமன் வசீரன், ஏழைகளுக்கும் யதீம்களுக்கும் கைதிகளுக்கும் கொடுக்கின்றார் என்பதாக அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு நாளை மறுமையில் நான் சுவனத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவனத்தினுடைய எல்லா காரியங்களையும் சூரத்து தஹ்ர்ல அல்லாஹ் சொல்கிறான். நாளைக்கு சுவனத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் அந்த சுவனத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க. சுவனத்தில் பாலாறுகள் தேனாறுகள் ஓடும். சுவனத்திலே நிறைய கோபுரங்களும் மாளிகைகளும் சுவனத்திலே இருக்கும். அந்த சுவனத்திலே அவர்களுக்கென்று சிம்மாசனங்கள் இருக்கும். இப்படி சொல்லி தஹ்ரிலே நிறைய சுவனத்தினுடைய எல்லா செய்திகளையும் அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். ஆனால் ஒரே ஒரு செய்தியை அந்த சூறால மட்டும் அல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லலை. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால சுவனத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது அதில் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா இந்த தஹ்ர் என்கின்ற சூறாவில் ஹூருன் ஐன் என்கின்ற சுவனத்து பெண்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ர் என்ன செய்யலை, சொல்லாமல் விட்டுட்டான். சூரத்து சாஃபாத்தில் சொல்லக்கூடிய சமயத்திலேயும் ஹூருன் ஐன் என்பதை சேர்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாக்கியா என்கின்ற சூறாவிலே சொல்லுகின்ற பொழுதும் அங்கே ஹூருன் எண்கள் கிடைப்பார்கள் என்பதை சேர்த்தியே சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் தஹ்ர் என்கின்ற அந்த சூறால மட்டும் ஹூருன் ஈன் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்லலை. அதற்கு தஃப்சீரிலே எழுதுவார்கள், என்ன காரணம் என்பதாக சொன்னால், இந்த வசனம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து சொல்லக்கூடிய சமயத்தில் அங்கே ஹூருன் ஐன், நாளை மறுமையிலே சுவனத்து பெண்மணிகள் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சுப செய்தி சொன்னா, அந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தை நோகடிக்கும் என்று நினைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூருன் ஐன் என்கின்ற அந்த வசனத்தையே சொல்லாமல் சூரத்து தஹ்ரிலே மற்ற சுவனத்தினுடைய சுப செய்திகளை கூறியிருக்கின்றான். காரணம், பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த உள்ளம் நோகுவதை, அந்த உள்ளம் கஷ்டப்படுவதை ரப்புல் ஆலமீன் துளி அளவும் விரும்பவில்லை. அல்லாஹுவே இந்த அளவிற்கு அந்த குடும்பத்தார்களுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கான்னு சொன்னால், முஸ்லீம்கள் முஃமின்களாகிய நாம் அந்த குடும்பத்தார்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தும் என்ற விஷயத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா சஹாபாக்களும் எல்லா சமயத்திலேயும் பெருமானார் அவனுடைய குடும்பத்தார்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, லகராபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி, என்னுடைய குடும்பத்தார்களோடு நான் சேர்ந்து இருப்பதை விட,
என்னுடைய குடும்பத்தார்களின் மீது நான் முஹப்பத் பிரியம் வைப்பதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரோடு நான் சேர்ந்து இருப்பதை, அவர்களின் மீது நேசம் வைப்பதே எனக்கு மிக பிரியமானதாக இருக்கும் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி எல்லா சஹாபாக்களும் எல்லா நிலையிலேயும் பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் அவர்களுக்கு வஹி எழுதுவதற்காக வேண்டிய ஒரு சஹாபி இருந்தாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக ஒரு சஹாபி. பேரே என்னது, காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடியவர் என்பதாக தான் அவங்களுக்கு பட்ட பேர் இருந்துச்சு. அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்க அவர்களுடைய தாயுடைய ஜனாசாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு பள்ளியை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் அவங்களுடைய ஒட்டகத்தில் ஏறதுக்காக வேண்டி முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக ஒரு சஹாபி. அவங்க யாருன்னு சொன்னால் பெருமானார் அவர்களுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ஒட்டகத்தில் ஏறதை பார்த்துட்டு அவர்களுடைய காலுக்கு கீழே கையை வச்சு அப்படியே தூக்கி விடுறாங்க, அவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. உடனே பார்த்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அப்துல்லா அவர்களை என்ன செய்கிறீங்க, உங்களுடைய கையை கொண்டு போய் என் காலு கீழே வைக்கிறீங்களே, இப்படி வைக்காதீங்க என்பதாக சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸைத் இப்னு சாபித் அவர்களே, நீங்கள் யாரு? காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய ஒரு சஹாபி நீங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய ஞானத்தையும் அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீங்கள் சஹாபாக்களில் உயர்ந்த ஆலிமாக இருக்கிறீங்க. ஒரு ஆலிமை இப்படிதான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார் என்பதாக சொன்னவுடனே அந்த ஒட்டகத்திலே இருந்து உடனே இறங்குறாங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இறங்கி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து அந்த கரங்களுக்கு முத்தம் கொடுக்கின்றார்கள். முத்தம் கொடுத்துட்டு சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்கள் பெருமானார் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகனாக இருக்கிறீங்க. பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தை இப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்களின் மூலமாக நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம் என்பதாக சொல்லி அவர்களுடைய கரங்களுக்கு முத்தம் கொடுக்கின்றார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி எல்லா சஹாபாக்களும் பெருமானார் அவர்களுடைய குடும்பம் என்பதாக சொன்னால் அந்த குடும்பத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களை உயர்ந்த ஒரு இடத்திலே வைக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக எல்லா சஹாபாக்களும் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் என்ன செய்யணும், பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அந்த குடும்பத்தார்களை நேசிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உங்களுடைய தீன் பரிபூரணமாகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பெருமானாரை பிரியப்படுங்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களை பிரியப்படுங்கள். அதே மாதிரி பெருமானார் அவர்களுடைய அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை தான் எல்லா குடும்பத்தையும் விட உயர்ந்த குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த குடும்பத்தையே எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரி குடும்பமாக பெருமானாருடைய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய குடும்பங்கள் அதில் நிம்மதி இருக்குதா, அதில் சந்தோஷம் இருக்குதா, அதில் மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லாத நிலைமையிலே நம்முடைய குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நான் நிம்மதியை 2 விஷயங்களை வச்சிருக்கிறேன். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள், உங்களுடைய உள்ளங்களுக்கு நான் நிம்மதியை ஏற்படுத்துவேன். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, நான் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை நான் படைத்திருக்கின்றேன். லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியவர்களாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிம்மதியை என்னை திக்ரு செய்வதிலேயும் உங்களுடைய குடும்பத்தார்களோடு மனைவிமார்களோடு நீங்கள் சேர்ந்திருப்பதே உங்களுக்கான நிம்மதி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் நம்ம சொல்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்பதாக சொல்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், பெருமானார் அவர்களுடைய குடும்பமாக, அவர்களுடைய குடும்பத்தை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எந்த குடும்பங்கள் இருக்கின்றதோ அந்த குடும்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் அந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறான். பெருமானார் அவர்களுடைய அந்த குடும்பத்தார்கள்
அந்த குடும்பத்தை பெருமானார் அவர்கள் எப்படி வழிநடத்தினார்கள், அவர்கள் எப்படி சேர்ந்திருந்தார்கள். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுடைய மனைவிமார்களோடு பெருமானார் எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய குழந்தைகளோடு எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய பேரன்களோடு எப்படி இருந்தார்கள், அவர்களுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். இப்படி எல்லா ரீதியிலேயும் அந்த குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி நமக்கு முன்மாதிரி குடும்பமாக பெருமானார் அவர்கள் அந்த குடும்பத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உடனே அந்த செயலை சஹாபாக்கள் அவங்களுடைய குடும்பத்தில் உடனே கொண்டு வருவாங்க. பெருமானார் அவர்கள் ஒரு சபையில் வச்சு சொன்னாங்க, என்னுடைய மனைவிமார்களில் எனக்கு ஆக பிடித்தமான மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஆயிஷா அவர்கள் எந்த பாத்திரத்தில் எந்த இடத்துல வாய் வச்சு தண்ணி குடிக்கிறாங்களோ அதே இடத்தில் நானும் வாய் வைத்து தண்ணீர் குடிப்பேன் என்பதாக சஹாபாக்களுக்கு தன் மனைவியின் மீதான முஹப்பத்தை பெருமானவர் வெளிப்படுத்தி சொல்றாங்க. அந்த சபையிலே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டவுடனே நேராக வீட்டுக்கு ஓடோடி போறாங்க. வீட்டுக்கு போன அவங்க மனைவியை அழைச்சாங்க. மனைவியை கூப்பிட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக அதை கொண்டு வர சொல்றாங்க. அப்போ அவங்க ஒரு குவளையில் தண்ணி எடுத்துட்டு வராங்க. தண்ணீரை கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு இந்த தண்ணியை குடிங்க என்பதாக சொல்லி அபூ தர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய மனைவிக்கு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த மனைவி கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? தண்ணி கொண்டு வர சொன்னீங்க, நான் கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணி கொண்டு வந்தால் நீங்கள் தானே குடிக்கணும், என்னையே குடிக்க சொல்றீங்க என்பதாக மனைவி அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் பெருமானார் அவளிடத்திலே இருந்து இன்னைக்கு ஒரு சுன்னத்தை நான் கற்றுக்கிட்டேன். அது என்ன சுன்னத்து என்பதாக கேட்டவுடனே சொன்னாங்க, பெருமானார் அவளுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் வாய் வச்சு தண்ணி குடிக்கிறாங்களோ அதே இடத்தில் அதே பாத்திரத்தில் பெருமானார் அவர்களும் வாய் வச்சு தண்ணி குடிப்பாங்களாமா. இந்த சுன்னத்தை நான் இப்பொழுதுதான் கேள்விப்படுகின்றேன். எனவே இந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி நீ வாய் வச்சு தண்ணி குடி, அதே இடத்தில் நானும் வாய் வைத்து தண்ணீர் குடிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அந்த குவளையை மனைவிட்ட கொடுத்து குடிக்கிறாங்க. அதே இடத்திலே வாய் வைத்து அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தண்ணீர் குடிக்கின்றார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு. பெருமானார் அவர்களுடைய குடும்பத்திலே நபி அவர்கள் ஒரு செயலை செய்வார்கள், இந்த செயலை செய்தார் என்பதாக அவர்கள் கேள்விப்பட்டால் உடனே அந்த செயலை அந்த சுன்னத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். எனவேதான் அந்த குடும்பங்களிலே எந்த தலாக் என்கின்ற விஷயத்தை நம்ம கேள்விப்படல, குலா என்கின்ற விஷயத்தை நாம் கேள்விப்படவில்லை. நிம்மதியான குடும்பமாக சஹாபாக்களுடைய குடும்பம் இருந்ததற்கு காரணம் அவர்கள் பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தை முழுமையான முறையிலே பின்பற்றினார்கள். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பம் அதிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்பதாக சொன்னால் மிக முக்கியமான காரணம் சுன்னத்தை விட்டுவிட்டு பிற நாகரிகம் என்கின்ற பெயரிலே சுன்னத்தை புறக்கணிக்கக்கூடிய குடும்பங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கக்கூடிய வாக்களித்திருக்கக்கூடிய அந்த நிம்மதி என்பதை அல்லாஹ் எடுத்து விடுகின்றான். குடும்பங்களில் ஒற்றுமை என்பதும் கணவன் மனைவியினுடைய உறவுக்கு மத்தியிலே அந்த ஒற்றுமை என்பதையும் இஸ்லாம் வலியுறுத்தி ஆழமாக அதை சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துன் நிசா பெண்கள் என்கின்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் சொல்லிட்டு வல் அர்ஹாம் உறவுகளை குறித்தும் குடும்பங்களை குறித்து தனிப்பட்ட ஒரு கேள்வியை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே நீங்கள் குடும்பத்தார்களுடைய விஷயத்திலே உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஆயத்தை அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே குடும்பத்தார்களுடைய ஒற்றுமை என்பதும் அதை சேர்ந்திருப்பது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று. நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஹதீஸ் இருக்குது, அல் கிதுபு யக்குலுல் ஈமான், பொய் என்பது ஈமானை முழுமையாக தின்றுவிடும். இப்போ இஸ்லாத்தில் பொய் இருக்கில்லை, பொய் என்பதை
மிக பெரிய பாவமாக குற்றமாக இஸ்லாம் கருதுது. ஆனால் அதே இஸ்லாம் சொல்லுது, ஒரு சில இடங்களில் நீங்கள் பொய்யை கூறியும் அந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கலாம். அது எந்த இடங்கள்? 3 இடங்களை ஷரீஅத் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. முதலாவது இடம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருத்தர் பொய் சொல்றாருன்னு சொன்னா அதனை பொய்யாக கருதப்படாது. அல்லாஹ் அதனை ஒரு குற்றமாக கருத மாட்டான் என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், சமுதாய மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருத்தர் பொய் சொன்னார்னு சொன்னா அதுவும் பொய்யாக கருதப்படாது. மூன்றாவது, போருடைய சமயங்களிலே ஒருவர் பொய் சொன்னால் அதுவும் பொய்யாக கருதப்படாது. இப்ப நம்ம கவனிக்கணும், பொய் என்பது, அந்த பொய் என்கின்ற விஷயத்தை ஒருத்தர் சொன்னார்னு சொன்னா ரஹமத்துடைய மலக்குமார்கள் அவரை விட்டு தூரமாக ஓடிடுவாங்க. ஈமானையே அது சாப்பிட்டு விடும் என்று சொல்லக்கூடிய பொய், அந்த பொய்யை பெருமானார் அவர்கள் ஆகுமாக்குகின்றார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்றீங்களா? நீங்க பொய் சொன்னாலும் பரவாயில்லை, அந்த பொய்யை விட அல்லாஹ்வினிடத்திலே கணவன் மனைவியினுடைய உறவை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் அவர்கள் அந்த கணவன் மனைவியினுடைய உறவுக்காக வேண்டி பொய்யையே பெருமானவர்கள் ஆகமாக்கியிருக்காங்கன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? பொய் சொல்லி என்ன செய்யறாங்க? கணவன் மனைவி என்கின்ற உறவை பிரிக்கிறாங்க. நிறைய குடும்பங்களில் ஏன் குடும்பங்கள் பிரியுது, கணவன் மனைவி ஏன் பிரிகிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பெருசாக சண்டை இருக்காது. 2 குடும்பங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சண்டை அது முத்திப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கடைசியில தலாக்காக ஹுலாவாக இன்று அதிகமாக நிகழ்வதற்கு காரணம் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, 2 குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனையின் வெளிப்பாடாகவே இன்றைக்கு நிறைய ஹுலாக்களும் தலாக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. கணவன் மனைவி சேர்ந்திருப்பது என்பது அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான ஒரு செயல். அதே கணவன் மனைவி பிரிவது என்பது ஷைத்தானுக்கு மிக ஆக பிரியமான ஒரு செயல். பெருமானார் அவர்கள் ஷைத்தானை குறித்து, இப்லீஸை குறித்து ஒரு வரலாறை சொல்லி காட்டுகின்றார்கள். இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா கடலுக்கு மேலதான் என்னது இப்லீஸுடைய சிம்மாசனம் இருக்குது. அந்த இப்லீஸுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இப்லீஸ் அப்படின்றவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் இப்லீஸ். அவனுக்கு கீழே நிறைய ஷைத்தான்கள் இருப்பாங்க. இந்த இப்லீஸ் என்ன செய்வானா, அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மாலையுடைய நேரத்தில் எல்லா ஷைத்தான்கள்ட்டையும் விசாரிப்பானாம். இன்னைக்கு நீ என்ன பண்ண, இன்னைக்கு யார் யாரை எப்படியெல்லாம் வழிகெடுத்த என்பதாக சொல்லி ஒவ்வொரு ஷைத்தானிடத்திலேயும் இப்லீஸ் விசாரணை செய்வான். இப்போ ஒவ்வொரு ஷைத்தானும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு ஷைத்தான் சொன்னோம், ஒருத்தர் தொழுகைக்காக வேண்டி தயாராகிக்கிட்டு இருந்தாரு, அவரை வேற ஒரு வேலையில ஈடுபடுத்தி தொழுகைக்கு போகாம நான் தடுத்துட்டேன். இன்னொரு ஷைத்தான் சொல்லும், ஒருத்தர் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி எந்திரிக்கணும் அப்படிங்கிற நியத்தில் படுத்தாரு, நான் அவருக்கு தூக்கத்தை அதிகப்படுத்தி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்ல விடாமல் நான் அவரை தடுத்துட்டேன். இன்னொரு ஷைத்தான் சொல்லுவான், நான் ஒருத்தர் தக்பீர் கட்டி தொழுதுட்டாரு, அவருடைய உள்ளத்திலே மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி பரிபூர்ணமான தொழுகையாக அதை ஆக விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு ஷைத்தானும் அவர்கள் செய்த அந்த சூழ்ச்சிகளை, ஷைத்தானினுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இப்லீஸ் ஒவ்வொரு ஷைத்தானையும் சாதாரணமாக கேட்டுட்டு இருப்பான், அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி நீன்னு கேட்டுட்டே இருப்பான். அதில் ஒரு ஷைத்தான் சொல்லுவானாமா, நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி என்கின்ற தம்பதியினர்கள் நல்ல முறையிலே முஹப்பத்தாக பாசத்தோடு பிரியத்தோடு இருந்தாங்க. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை நான் ஏற்படுத்தினேன், அவர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டையை ஏற்படுத்தி அந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய வேலையை நான் செய்தேன் என்பதாக ஒரு ஷைத்தான் அதிலே சொல்லி காட்டுவான். உடனே இப்லீஸ் என்ன செய்வான்னு சொன்னா, அவ்வளவு சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு அந்த ஷைத்தான் அழைப்பானாம், பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி அழைத்து அவனுடைய மடியிலே அந்த ஷைத்தானை உட்கார வச்சு எல்லா ஷைத்தான்களை பார்த்து சொல்லுவானாமா, இந்த ஷைத்தான மாதிரி நீங்க என்ன செய்யணும், வேலை செய்யணும் என்பதாக மற்ற ஷைத்தான்களுக்கு முன்மாதிரி ஷைத்தானாக இந்த ஷைத்தான் என்ன செய்வான், இப்லீஸ் உயர்த்தி மற்ற ஷைத்தான்கள்ட்ட சொல்லி காட்டுவான். காரணம் என்னன்னு சொன்னா,
கணவன் மனைவி என்கின்ற உறவில் விரிசலை ஏற்படுத்துவதை இப்லீஸ் அந்த அளவுக்கு என்ன செய்யறான், நேசிக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு, மன உளைச்சலுக்கு ஆளாகி தொழுகைக்கு வரமாட்டாரு, அல்லாஹுவை நினைவு கூற மாட்டாரு, அல்லாஹுவை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, சில சமயங்களை போவாங்க. எனவே இப்லீஸுக்கு மற்ற இபாதத்துகள் செய்வதை விட தடுப்பதை விட ஆக பிரியமானது என்னன்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துறது தான். எனவே நம்ம குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க, அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த நபரை ஷைத்தான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றான். யார் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹு தஆலா அதிகமாக கோபம் கொள்கின்றான். எனவே கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவை நாம் எந்த அளவிற்கு அதை நேசிக்க முடியுமோ, எந்த அளவிற்கு அந்த உறவிலே நாம் பாசத்தை வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட பாசத்தை நாம் வைக்க வேண்டும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையில் இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது, உள்ளே போய் அந்த பிரச்சனையில் பைசலா பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், தாய் தந்தையாகவே இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதற்குள்ளால் சென்று அந்த பிரச்சனையை கேட்டு கணவன் மனைவியினுடைய அந்த பிரச்சனையிலே அவர்கள் தலையிடுவதை ஷரீஅத் நமக்கு தடுத்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மதிய வேளையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு போகக்கூடிய சமயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லை, அவங்களுடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னால் மதிய வேளையில் வீட்டில் ஓய்வெடுக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு வளமை. இப்போ மதிய வேளையில் வரக்கூடிய சமயத்தில் வீட்டில் பார்க்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள காணோம். அப்போ மகள்கிட்ட கேட்குறாங்க, எங்கே அலி அவங்க எங்கே காணமே, எப்போ இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சமயத்தில் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனக்கும் என்னுடைய கணவருக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, எனவே அவர் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை பெருமானவர் அழைக்கின்றார்கள். அழைத்து சொன்னார்கள், அலி எங்கேன்னு சொல்லி போய் பாருங்க என்பதாக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போன அந்த மனிதர் அங்கே எங்கேன்னு தேடி பார்க்கல, நேராக பள்ளிவாசலுக்கு தான் போகிறார். ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் பள்ளியில் தான் இருப்பாங்கன்னு சொல்லி மஸ்ஜித் நபவிக்கு போய் பார்க்குறாங்க, அங்கே படுத்திருக்கிறாங்க. அந்த மனிதர் மறுபடியும் பெருமானாட்ட வராங்க, சொன்னார், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய அருமை மருமகனார் மஸ்ஜிது நபவியில் தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் அவர்கள் நேராக மஸ்ஜிது நபவிக்கு வராங்க. பார்க்குறாங்க அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணிச்சு படுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய தோல் புஜத்தில் தோல் பட்டையில் மண் ஒட்டி இருக்குது. உடனே பெருமானார் அவர்கள் அன்பாக அந்த மண்ணை தட்டி விடுகின்றார்கள். தட்டிட்டு கூப்பிடுறாங்க, யா அபத் துராப், ஓ மண்ணுடைய தந்தையே, கும் எழுந்திருப்பீராக, உங்களோட நான் பேசணும் என்பதாக சொல்லி எழுந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி எதுவுமே கேட்கல, எதுவும் கேட்காமல் வேறு சில விஷயங்களை அன்பான முறையிலே பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு பெருமானவர்கள் சென்று விடுகின்றார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்கள் நமக்கு படிப்பனையாக இந்த சம்பவத்தில் இருக்குது. முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க அலி அவர்கள் எங்கே என்பதாக. கேட்ட உடனே சொன்னாங்க பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன செய்யலை. பெருமானார் அவர்கள் தன்னுடைய சொந்த மகளாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் கேட்கக்கூடாது என்பதாக சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னே கேட்காம அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. நேராக மருமகன்கிட்ட வராங்க. மருமகனிடத்திலே அன்பாக நடந்து கொண்டு அவங்ககிட்டையும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல் நல்ல முறையிலே மருமகனிடத்தில் நடந்து கொண்டு பெருமானார் அவர்கள் அந்த இடத்தை விட்டு செல்கின்றார்கள். எனவே ஒரு சுன்னத்தான முறை என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதிலே சென்று தலையிட்டு அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குவதை பெருமானார் அவர்கள் சுத்தமாக விரும்பவில்லை. அது சுன்னத்திற்கு மாற்றமான ஒரு செயலாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், பெண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க, அளவுக்கு அதிகமான பாசம் வச்சு வளர்த்து பெண்ணை கட்டி கொடுத்துட்டு ஃபோன் போட்டு கேட்குறாங்க, என்னம்மா நல்லா இருக்கியா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போ தான் எந்திரிச்சேன்,
எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், ஃபஜ்ருக்கு எந்திரிச்சேன்னு சொன்னா அவ்வளவுதான். 7 மணிக்கு 8 மணிக்கு அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு சீக்கிரத்தில் எழுப்பி விட்டுறாங்களா, உன்னை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களா, இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை கட்டி கொடுத்த வீடு என்ன செய்யறது? பெண்மணிகள் இன்னைக்கு கட்டி கொடுத்த மகளை அது ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது, அதை சொல்லி 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 அதனுடைய பின் விளைவாக என்ன ஆகுதுன்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும். அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அது மாமனார் அது மாமியார் மருமகள் பிரச்சனையாக ஆகும், அதற்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி பிரச்சனையாக ஆகும், அதற்கு அடுத்தபடியாக தலாக்கு ஹுலா இது போன்ற நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய நடக்குது அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான காரணம் சுத்தி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள். எனவே ஒரு குடும்பம் என்பது பெருமானார் அவர்கள் கட்டமைத்த அந்த குடும்ப கட்டமைப்பு என்பது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒற்றுமையான குடும்பமாக, சந்தோஷமான பரக்கத்தான குடும்பமாக பெருமானார் அவர்கள் கட்டமைத்த அந்த குடும்பம் இருந்தது. இம்மையிலேயும் மறுமையிலேயும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே வைத்திருக்கின்றார். எந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தை போல அவர்களுடைய குடும்பத்தை பின்பற்றக்கூடிய குடும்பமாக எந்த குடும்பம் இருக்கின்றதோ அந்த குடும்பம்தான் நிம்மதியான குடும்பமாக இருக்க முடியும். எனவே பெருமானார் அவர்களுடைய குடும்பத்திலே 2 விஷயங்களை நம்முடைய சிந்தனையிலே வைக்க வேண்டும். ஒன்று, அந்த குடும்பத்தை அளவுக்கு அதிகமாக நேசிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவது. இரண்டாவது, எல்லா சமயத்திலேயும் பெருமானார் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் பின்பற்றுவது. உலகத்திலே எந்த தலைவரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரை போல உங்களையும் உங்களின் குடும்பத்தாரையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். யாராவது சொல்ல முடியுங்களா? யாராச்சும் ஒருத்தர் ஒரு உயர்ந்த தலைவராக இருக்கிறார், அவர் நீங்க என்ன மாதிரி வாழுங்க, என்னுடைய குடும்பத்தை போல வாழுங்க என்பதாக யாரும் சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வாழ்க்கையிலே என்னை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் குடும்பத்திற்கு முன்மாதிரியாக என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய குடும்ப அமைப்பை குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தர் ஈமான் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள வந்துடுவார். ஆனால் அதனுடைய அலங்காரம், அதனுடைய அஸ்திவாரம் என்பதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அதிலே மிக முக்கியமானது ஹுப்புன் நபி, பெருமானார் அவர்களை பிரியப்படுவது, வஹுப்பு அஹ்லில் பைத், பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்களையும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களையும் நேசித்து அவர்களை எல்லா ரீதியிலேயும் பின்பற்றினால்தான் ஒரு முஃமின் அவன் பரிபூரணமான முஃமினாக ஆக முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல முஃமின்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை எல்லா ரீதியிலேயும் பின்பற்றி முன்மாதிரி குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.